Hi friends, நீங்க இப்ப நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Hey RCB பாத்தேல நான் RCB க்கு சப்போர்ட் ரெட் கலர் Dress போட்டுருக்கேன். தர்ஷனா இந்த டைம் கண்டிப்பா RCB தான் குவாலிஃபை ஆகும். சென்னைல அவ்வளவுதான். வாய் மூடுறியா? தோனிக்கு லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பா தோனி வின் பண்ணுவாரு. லாஸ்ட் ஓவர் பாரு தோனி இறங்கி செமையா 6 அடிக்க போறாரு பாரு. ஏய் பிள்ளையா சத்தம் போடாம பாருங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல ஒரே ஆர்வமா இருக்குது. நான் அன்வர்ல எப்படி அமைதியா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி சத்தம் போடாம உட்கார்ந்து பாருங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலையே. தோனிக்கு வேற லாஸ்ட் மேட்ச் தோனி கடைசி ஓவர்ல கண்டிப்பா 6 எடுத்து கொடுத்து ஜெயிச்சு வச்சிருவாரு. ஆமாமா கண்டிப்பா தோனி 6 அடிச்சிராருமா. ஏ ஃபர்ஸ்ட் 6 சொன்னேன்ல தோனி 6 அடிப்பாருன்னு அவ்வளவுதான். இன்னும் 11 ரன்ஸ் தான் வேணும். ஒரு 4 ஒரு 2 6 ஒரு 4 இல்ல ரெண்டுமே 6 அடிச்சா நாங்க ஜெயிச்சிரோமே. ஏ ஜாலி ஜாலி அவுட். அங்க பாரு ரெண்டாவது 6 அடிக்க தோனி பேட் தூக்குனாரா அவுட் ஆயிட்டாரு. ஏ ஆர்சிபி தான் வின். இனிமே உங்களுக்கு பேட்ஸ்மேனே கிடையாது. தோத்தீங்களா தோனி அவுட் ஆயிட்டாரு. அம்மா தோனி அவுட் ஆயிட்டாரு. சிஎஸ்கே அவனதான் போச்சு. ஏய் ஜாலி ஆர்சிபி வின் பண்ணிடுச்சு. ஏய் ஜாலி கை கொடு. ஏய் ஜாலி நாங்க தான் வின். எங்க டீம் தான் வின். தர்ஷனா தோத்துட்டீங்களா? தோத்துட்டீங்களா? அம்மா சிஎஸ்கே தோத்து போச்சு. யாருமே ஒழுங்காவே அடிக்கல. இந்த சிவம் துபைல 2 6 அடிச்சுட்டு போக கூடாது. வந்தது வேஸ்ட். ஒண்ணு கூட ஒழுங்காவே அடிக்கவே இல்ல. அம்மா சிஎஸ்கே தோத்து போச்சு. அம்மா சிஎஸ்கே தோத்து போச்சுமா. அடே என்னடா இது தோத்து போனா அவங்களே சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா அழுதுட்டு இருக்கற? டேய் அவங்க தான் 5 கப் வாங்கிட்டாங்கல்ல. ஒரு கப் அவங்க வாங்கி போறாங்க. உடனே தோனிக்கு லாஸ்ட் மேட்ச்மா. தோனி இந்த தடவை கப்போட போனாதானே அவருக்கு நல்லா நம்ம சென்ட் ஆஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். கப்போட சென்ட் ஆஃப் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. என்னமா இது தோனி இப்படி எல்லாம் தோத்து போயிட்டாங்களேம்மா. டேய் தோனிக்கு லாஸ்ட் மேட்ச் அவர் சொன்னாரா? நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? அவர் என்ன சொல்லவே இல்ல. அவர் அடுத்த வருஷம் கண்டிப்பா விளையாடுவாடா. அடுத்த வருஷம் நம்ம நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்னமா சொல்றேன்? நிஜமாங்க தோனி அடுத்த வருஷம் விளையாடுவாரா? தோனி அடுத்த வருஷம் விளையாடுனா இன்னும் ஜாலியா இருக்குமா? நிஜமாலுமே எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவான். டேய் அவர் அடுத்த வருஷம் கண்டிப்பா விளையாடுவாரு. அடுத்த வருஷம் நம்ம தான் கப்படிக்க போறோம். நோட் பண்ணி வச்சுக்க. இந்த வருஷம் இந்த ஆர்சிபி காரங்க ஜெயிச்சிட்டு போறாங்க. பாவம் அந்த விராட் கோலி 17 வருஷமா விளையாடிட்டு இருக்காரு. கிடைக்கவே மாட்டேங்குதுல. இந்த வருஷம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலாம். சரியா? எல்லா நேரமும் சிஎஸ்கேவே கப் வாங்கணும்னு நினைக்க கூடாது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு டீம் வாங்கணும்ல. இருந்தாலும் சிஎஸ்கே தோத்து போச்சு. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. கலைகளுக்கு ஏன் வருதும்மா. நான் எப்படிமா வெளியில போவேன். எல்லாரும் என்னை கலைப்பாங்கம்மா. இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் மூச்சுக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா? எனக்கு வெக்கமா இருக்கும். இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. அப்படின்னா நான் அழுவ கூடாதுன்னா அப்படின்னா எனக்கு என்னமாச்சும் வாங்கி கொடுங்க. அப்பதான் நான் அழுவாம இருப்பேன். எனக்கு ஏதாச்சும் விளையாடுறதுக்கு வாங்கி கொடுக்குறீங்களா? அப்பதான் நான் அழுவாம இருப்பேன். என்னடா இது அவங்க தோத்து போனதுக்கு நான் உனக்கு மொய் வைக்கணுமா? சரி வா வந்து தோலை ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன். ஜாலி வாங்க அப்ப கடைக்கு போலாம். டேய் கிளம்புடா. நாளை பாருங்க இவன் சிஎஸ்கே தோத்து போனதுக்கு இவர் அழுவாம இருப்பாரா? அவருக்கு நாங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா? ஹேய்யா ஜாலி. அம்மா எனக்கு சூப்பரா விளையாடுறதுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தாங்களே. செம ஜாலி. மா எங்களுக்குலாம் இல்லையா? தர்ஷனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. டேய் இவ்வளவு பசங்க இருக்கீங்க அவனுக்கு மட்டும் வாங்கிட்டு வரா என்ன? எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கிற. அதோ இருக்குது பாரு. இது ஏதோ புதுசா ஒரு டாய்ஸ் மாதிரி வச்சு விளையாட வச்சுட்டு இருந்தாங்க கடையில. அப்படியே ஒரு பாக்கெட் கொடுங்க. எங்க வீட்டுல நிறைய பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்னடா இது ஒண்ணுமே புரியல. இது என்னது இது? அம்மா இது என்னது தெரியுமாமா? இந்த பலூனை வாயில வச்சு ஊதுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. அந்த மாதிரி ஊதாம நம்ம ஈஸியா பலூனை ஊதி விளையாடுறதுக்கு தகமா இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன்ல இந்த பலூனை மாட்டி விட்டு நல்லா ஊதி விளையாடலாம். ஓ அப்படியா? இப்படிமா விளையாட்டு சாமான்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க. சரி தர்ஷனே வாங்கிட்டு வரப்ப உங்ககிட்ட சொல்லிதானே வாங்கிட்டு வந்து எல்லாரும் கொடுக்கணும். எல்லாருக்கும் 2 கொடு. 2 கொடுக்க மாட்டேன். 1 தான் கொடுப்பேன். டேய் 2 கொடு. அதான் நிறைய வச்சிருக்கிறீல. இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் 2 கொடுத்துரு. அப்புறம் அனிதா அஜய் இவங்க வருவாங்களா அவங்களுக்கு கொடு. சரி எல்லாருக்கும் 2 கொடுக்கணுமா? இந்த வாங்கிக்கோ. ஏ ஜானி இந்த வாங்கிக்கோ. அண்ணா நான் இதை வச்சு செமையா ஆர்சிபி வின்னிங்க செலிப்ரேட் பண்ண போறேனே. திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறாமா இவ பாருமா. ஏய் ஜானி கொஞ்சம் தர்ஷனி கொஞ்சம் பேசாம இருங்கடி 2 பேரும். அவனை ஏன்டி அழுக வச்சுட்டே இருக்கீங்க? மாமா இது எப்படி விளையாடுறதுன்னு கேட்டீங்கல்ல. இங்க பாருங்க நான் சொல்லி காட்டுறேன். இந்த இன்ஜெக்ஷன் இப்படி எடுத்துக்கணும். அப்புறம் 3 பலூன் கொடுத்துக்கிறாங்க. ஒரு பலூன் இப்படி மாட்டிக்கணும். மாட்டிட்டு நம்ம இன்ஜெக்ஷனை பிடிச்சி பேல்ட்றோம்னு வச்சுக்கோங்க ஊதும். என்ன ஊதல? என்னது இது இப்படி இருக்கு? டேய் தர்ஷன் நல்ல பலூனை நல்லா மாட்டி விட்டுட்டு அடிடா. அப்பதானே வரும். சரி நல்லா மாட்டி விட்டுட்டு அடிச்சு பார்ப்போம். எனக்கு என்னமோ இது பலூன் ஊதுற மிஷின் மாதிரி தெரியல. இது என்ன பலூன் ஊதுற மிஷினா என்ன? இது இன்ஜெக்ஷன். இதனால எப்படி ஊத முடியும்? இது என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? ஹோலி செட்னு கொடுத்துருக்காங்க. ஹோலி செட் அப்படின்னா பலூன்ல வாட்டர் நிரப்பிட்டு தூக்கி அடிச்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன்லயும் நல்லா கலர் வாட்டர் நிரப்பிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு விளையாடணும். அதுக்குதான் இந்த பிளே செட். நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறீங்களே. ஆமா ஜனனி சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு நமக்கு ஹோலி தான். ஏன்னா ஆர்சிபி தான் வின் பண்ணிருச்சு.
ஆயிடுச்சுல, அதனால இந்த பலூன் எல்லாம் செமையா வாட்டர் ரொப்பிக்கிட்டு செமையா வச்சு விளையாடலாமா? ஏய் தர்ஷினி, இந்த ஆர்சிபி வின்னிங்க மறுபடியும் சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோ, எனக்கு கோவம் வந்துட்டு சொல்லிட்டேன். சரி சரி, திரும்பலாம் சொல்ல மாட்டேன். சரி வாங்க நம்ம போய் இந்த பலூன் எல்லாத்துலயும் நல்லா தண்ணி நிரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன்ல ஃபுல்லா கலர் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் விளையாடலாம். தர்ஷனா வாங்க, தர்ஷனா சூப்பரா ஜாலியா போய் விளையாடலாம். டேய் தர்ஷன், ஆமாடா வா வா நாமளும் போய் விளையாடலாம். சிஎஸ்கே இந்த வருஷம் தோத்து போனா என்ன, அடுத்த வருஷம் கண்டிப்பா அவங்க கப் அடிச்சிருவாங்களே. ஏற்கனவே நம்ம 5 கப்பை வின் பண்ணிட்டோம். இந்த ஆர்சிபி தான் ஒரு கப்பு கூட அடிக்கல. இந்த வருஷம் விட்டு கொடுத்துடலாம், அவங்க அடிச்சுட்டு போட்டோம். இங்க பாத்தியா, பலூன் ஃபுல்லா வாட்டர் ரப்பியாச்சு. இதை வச்சு நல்லா அடிச்சு அடிச்சு விளையாண்டுக்க வேண்டியதான். ஆனா இந்த மாதிரி பலூன் ஃபுல்லா வாட்டர் ரப்பி விளையாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. சூப்பரா இருக்குது பாரு, செம்ம கலர்ஃபுல்லா இருக்குது. இதை எடுத்து அப்படி டப்புன்னு போட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் அப்ப டார்னு உடையும். எப்படி என்ன உடைய மாட்டேங்குதா? உடைஞ்சா நான் நடிக்கிறேன் கொடுங்க கொடுங்க. என்ன உடைய மாட்டேங்குது? இப்ப பாரு டமோ, இப்ப பாரு டுமி. இப்போ தூக்கி போடாம